குரானில் கூறுகிறான். அத்தியாயம் 4 வசனம் 93. எவரனும் ஒரு நம்பிக்கையாளரை வேணுமென்றே கொலை செய்தால் அவன் கூலி நரகமாகும். அதில் அவன் நிரந்தரமாக இருப்பான். அல்லாஹ் அவன் மீது கோபமடைகிறான், இன்னும் அவனை சபிக்கின்றான். அவனுக்கு மகத்தான வேலையும் அல்லாஹ் தயாராக்குகின்றான். காட்சி 3. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Umar. வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாஜித் வா வா உள்ள வந்து உட்காரு. நல்லா இருக்கியா ஹாஜித்? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா இருக்கேன். என்ன விஷயமா வந்திருக்கா ஹாஜித்? அவன் கூட படிச்ச அகமது எட்டு கூப்பிட்டுருக்கான், போலாமா? அவனா? நீ வேணா போ, நான் வரல. ஏன்ப்பா அப்படி சொல்லுற? அவன் வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறான். அவன் வீட்டில் ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டான். அல்லாதான் காப்பாற்றணும். சரிப்பா நான் போயிட்டு வரேன். அஸ்ஸலாமுஅலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹே அமீன், இங்க வா. என்னப்பா? அந்த பீரோவில் 1,00,000 ரூபா பணம் இருக்கு, அதை போய் எடுத்து வா. ஏன்ப்பா? அதை அந்த பேங்க்ல போட்டால் அந்த பேங்கரானாச்சும் எக்ஸ்ட்ரா காசு தரம்ல, அதுக்கு தான். இப்பதானே வட்டியை பற்றி அவ்வளோ பேசுங்க, இப்போ நீங்களே வட்டி தானே விட போறீங்க. நான் என்ன அந்த தெருவில் 4 பேர்கிட்ட வட்டிட்டு இருக்கிறேன்? நான் பேங்க்ல தானே போடுறேன். பேங்க்ல போட்டால் பேங்கரானாச்சும் மாதம் மாதம் காசு அனுப்பிச்சி விட்றாம்ல, அதுவும் நமக்கு ஒரு சம்பாத்தியம் தானே. ஓட்டு எழுதி போட்டு வட்டி விட போறேன்னு சொன்னாங்கப்பா. பேங்கார் என்ன நாம கொடுக்குற காசு அப்படியே திருப்பி தரான். அது 4 பேருக்கு வட்டி தானே தரான். அல்லாஹ் தஆலா கூறியான். அத்தியாயம் 21 வசனம் 278 279. யார் வட்டி விடுகிறார்களோ அவர்கள் அல்லாஹ் தஆலாவிடமும் அவனுடைய தூதரிடமும் போரிடுவதற்கு சமம். போடா, ஏதாச்சும் சட்டவட்டமாக சொல்லிட்டே தெரியாத. அப்படி இல்லப்பா. அல்லாஹ் தஆலா கூறியான். அத்தியாயம் 2 வசனம் 225. யார் வட்டி விட்டு சாப்பிடுகிறார்களோ அவர்கள் மறுமை நாளில் சைத்தானால் தீண்டப்படுவார்கள். இது மிகப்பெரிய பாவம் இல்லையா? டேய் போடா. காட்சி 4. கழுத்தே கொஞ்சம் தண்ணி கொண்டு வாப்பா. இந்தா எடுத்துட்டு வரேன்ப்பா. இந்தாங்கப்பா. அஸ்ஸலாமு அலைக்கும்பா. உங்களுக்கு நேரத்தை நெஞ்சு வலி, நீங்கள் எப்படி இருக்கு? வலைக்கும் இஸ்லாம். பரவாயில்லப்பா. சரி தம்பி, அந்த மருந்து மாத்திரை லிஸ்ட்டை கொடுப்பா. இந்தா எடுத்துட்டு வரேன். இந்தாங்கண்ணே. சரி அப்பா, நான் கிளம்புறேன். நெஞ்சு வலிக்கு என்னை ஹாஸ்பிட்டல் ஃபோன் பண்ணுங்க. ஹலோ டாக்டர், இருங்க, சீக்கிரம் வாங்க. இப்போ எங்கள் அப்பாவுக்கு எப்படி இருக்கு டாக்டர்? நான் சொல்லுத பதட்ட படமா கேளுங்க. எங்கள் அப்பா ஒரு வாரம் தான் இருப்பார். அதுக்கடுத்து எல்லாமே 2 கையில் தான் இருக்கு. அப்பா, நீங்கள் இன்னும் 1 வாரம் தான் உயிரோடு இருப்பீங்களா? இருங்க வாரேன். அப்பா, நான் தான் உங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டேன். அதனால எல்லா சொத்தையும் வியாபாரதா ஜெயிக்கிங்க. எனக்கு நீ மட்டும்தானா? அவனே 4 பசங்க இருக்காங்க. நீ மோசடி செய்ய பார்க்குறியா? சொத்தை அபகரிக்க பார்க்குறியா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எல்லா சொத்தையும் வியாபாரதா ஜெயிக்கிங்க. யா அல்லாஹ், இதெல்லாம் நான் கேட்கணுமா? ஏனே அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான். அத்தியாயத்தின் 4 வசனம் 11. பெற்றோர் மரணித்த பிறகு அவர்கள் கடனை நீக்கிய பிறகு தான் சொத்தை பிரிக்கணும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. எல்லா சொத்தையும் வியாபாரதா ஜெயிக்கிங்க. கையை கொடுங்க. விடுடா, இது பெரிய மோசடி. மறுமை நாளில் அல்லாஹ் உனக்கு என்ன தண்டனை கொடுக்க போறானோ தெரியல. காட்சி 5. வச்சிருக்கோம்ல, வாங்கல. வாழ்க்கை உண்டு.
அவனை கியாமத்து நாளில் குருடனாக எழுப்புவோம். என் இறைவா, நான் பார்வையுடையவனாகத்தான் இருந்தேன், ஏன் என்னை குருடனாக எழுப்பினாய் என்று அவன் கேட்பான். அப்படித்தான் நம்முடைய வசனங்கள் உன்னிடம் வந்தன. அதை நீ மறந்தவாறே இன்று மறக்கப்படுகிறாய் என்று அல்லாஹ் கூறுவான். கொலையாளிகளின் நிலை. உலகத்தில் கொல்லப்பட்டவர் மறுமை நாளில் தம்மை கொலை செய்தவனை அவனது முடியை பிடித்து ரத்தம் வடியும் நிலையில் இழுத்து வருவார். வட்டிக்காரர்களின் நிலை. வட்டியை உண்போர் மறுமை நாளில் ஷைத்தான் தீண்டியவனைப் போல் பைத்தியமாகவே எழுவார்கள். மோசடி செய்பவர்களின் நிலை. மோசடி செய்தவர் மோசடி செய்த பொருளை கியாமத்து நாளில் கொண்டு வருவார். பாலம் கொண்டு வரப்பட்டு நரகத்தின் மேலே வைக்கப்படும். இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியபோது, நாங்கள் இறை தூதர் அவர்களே, அது என்ன பாலம் என்று கேட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அது கால்கள் வழுக்கும் இடம், சறுக்கும் இடம், அதன் மீது இரும்பு கொக்கிகளும் அகன்ற நீண்ட முற்களும் இருக்கும். அந்த முட்கள் வளைந்திருக்கும். நஜது பகுதியில் முளைக்கும் அவை கருவேல மர முற்கள் எனப்படும் என்றார்கள். இறை நம்பிக்கையாளர்கள் அந்த பாலத்தை கண் சிமிட்டலை போன்றும் மின்னலை போன்றும் காற்றை போன்றும் பந்தய குதிரைகள் மற்றும் ஒட்டகங்களை போன்றும் விரைவாக கடந்து விடுவார்கள். எந்த காயமும் இன்றி தப்பிவிடுவோரும் உண்டு, காயத்துடன் தப்புவோரும் உண்டு, மூர்ச்சையாகி நரக நெருப்பில் விழுவோரும் உண்டு. இறுதியில் அவர்களில் கடைசி ஆள் கடுமையாக இழுத்துச் செல்லப்படுவார். பின்னர் தாம் தப்பித்து விட்டோம் என்பதை இறை நம்பிக்கையாளர்கள் காணும்போது தம் சகோதரர்களுக்காக சர்வ அதிகாரம் படைத்த இறைவனிடம் அன்று அவர்கள் கடுமையாக மன்றாடுவார்கள். Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Next comes drama by students of 4th standard. The topic is impact of social media. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Impact of social media. Nowadays, teenagers with your social media addiction impacted the real world, causing a negative impact on the real life relationship. Now let's see the app affect our life. Ha ha ha, I am Facebook. I am an American online social media and social networking service company and the largest social networking site and one of the most widely used. I am also Facebook. Recently, I have lost the trust of million of my users by allowing third parties to access over 87 million personal data. A person can get addiction to me in no time. Hackers are now using me who send scam which can retrieve all their personal data, but I shall carry on my machine.
Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. I am WhatsApp. I am Supreme Master of the Virtual World. I have worried very much later that Facebook, but I have been able to capture the imagination millions of people in the world by giving them a solution. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. I am also WhatsApp. I have a addiction for my follower people who are addiction to WhatsApp, spending too much time to checking message and status. They forget real conversation and waste valuable time. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. I am Instagram. I am the supreme commander of the world. I was the largest unique social network platform that is completely based on sharing photos and video. I am also Instagram. You can easily post a photo and video, but there is possibility of image that I have become an issue for my users that cannot live without me. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. I am Twitter. I am one of the 10 most visited web and has been described and a SMS of internet. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. I am also Twitter. I have more than 300 million of active users. I can be addiction and obsession. You can get easily distracted and find yourself spending hours on one conversation after another. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. I am YouTube. I have more than 2 billion monthly users who collectively watch 1 billion videos each day. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. I am also YouTube. I have grown to become one of the foremost video distribution site in the world. I have been highly criticized. I am an addiction to my followers. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. I am Snapchat. You can post any photo and video. I am making indoors as a description in the world of social media. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. I am also Snapchat. Millions of people use Snapchat in every day. There are lots of wrong information on the internet. Anyone can post anything and much of it is garbage. And you know there are lots of kids. People who are addicted to social media, too much time on their phone. They ignore the people around them and lose focus on their work and studies. Thank you. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Next, boys drama. Topic honesty and truthfulness. Parents, இவ்வளோ நேரம் பெருமை இருந்துட்டீங்க, இன்னொரு 2 program. We are your students. I am your principal. I am your title leader. I am your teacher. I am your parent. Ask an average person to define truthfulness, and the answer will most likely be restricted to something about being truthful. But Islam teaches that truthfulness is far more than being an honest tongue. It says truthfulness is the conformity of the outer and inner, the action with the intention, the speech with the belief, and the practice with the preaching. Honesty, truthfulness and honesty are two without which a man cannot claim himself to be a true Muslim. Honesty means speaking and acting truthfully in all matter and condition, whether it is our favor or not. A Muslim is expected by Allah to be honest in his words and deeds, in public and in private. Scene 1. Displays based on to show truthfulness. Here we are presenting a scene of classroom where teacher is distributing midterm papers.
alaikum student. How are you all? Fine, sir. I hope you all must be eagerly waiting for midterm result. Student whoever has scored 80 marks has to reappear for the exam and write down this question twice in the notebook. I have got Kakam girl. These three filling the blanks. Please tell me the answer so that my mark were increased. Yes, you can copy from the answer sheet so you don't have to reappear for the exam. Sir, you have made a mistake. Oh sorry, you are right. So your mark are increased by 3. It's 80 now. So I have not reappear for the exam, right, sir? Yes, absolutely. Jazakallah khair. Sir, you... Cholla. Sir, you have given me 2 marks extra, though I don't deserve it. Oh, let me check here. You have scored 19 but now it's 70. Sorry, sir, you have reappear for the exam. What if your game here and get your mark decreased? Sir, I believe in honesty and truthfulness. I don't want anything that I don't deserve it. You have given me the mark by mistake, so I came to you. Okay, that's good. Please sit down. Dear student, today has start this lesson in honesty. Please clap for him. Ho, come on, by mistake we are giving ranking mark. Ranking have decreased to 17. Now you have to reappear for that. Why you give such a stupid act? Learn from this boy, he got 50 marks and he cheated and now he got 18. He doesn't have to reappear for the exam. Loser, Loser. loser, loser, loser. My dear friend, cheating is not smartness. Cheating can help you for some time. But if you want to succeed in dunya and ahira, you should be honest and truthful. No, you are wrong, my friend. You can never be successful without honesty and truthfulness. Please try to understand. You won't be successful if you work on the path of dishonesty. Please come back and be honest. Let's see who will win in the future. You worked on your honest path and I enjoy my life more being successful than you. Scene 2. At exam hall distributing question papers. Assalamu alaikum, student. Walaikum salam. Thanks, sir. I am distributing question paper. Recite Fisla. First and read the paper carefully. All the best. Stand up. What going on? If you copy again, I will cancel your paper and suspend for your month. Sir, I did not copy. You can ask him. I don't know anything. I was doing my work. Don't tell lies. Give me answer sheet. I don't want anything else. Listen anything else. Leave the class right now. Scene 3. Result meeting in principal office.
Please have a seat, Mr. Jabir. He is a hardworking and a harder student. He has brought a good name to our school by securing the first rank. We are very lucky to have him in our school. Look at his report card. He was not so good when he joined, but his attitude has become positive. Proud of you, my son. May you continue to shine and reach great heights. The credit goes to you and all the teacher. Jazakallah khairan. Please have a seat. Her son has been sitting in the examination. He is the only child who has failed in our school. Look at his report card. He was not so good when he joined, but his attitude has become positive. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Next, Shifana, UKG. Shifana, UKG. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Things name in Arabic. Ma hada? هذا مسطرة. Ma hada? هذا رصاص. Ma hada? هذا منحة. Ma hada? هذا قلم. Ma hada? هذا مبرة. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Next drama. The title is Nalla Seyal versus Thiya Seyal. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் தான் பாட படிக்கப்பட்டவன். ஆமா, இவன் தான் என் மக்களோட எதிரி. இவனை யாருமே விரும்ப மாட்டாங்க. நான் யாருன்னு தெரியுதா? நான் தான் உங்களோட நல்ல எண்ணம். என்னை நீயத்துன்னு சொல்லுவாங்க. ஆமா உன்னதுக்கு பிரயோஜனம் இல்லாத நல்ல எண்ணம். அல்லாஹ் தூய்மையானவன் மட்டும்தான் விரும்புவான். அப்படிப்பட்ட தூய்மையானவன் தான் நான். நீ என்ன வேணா சொல்லிக்கோ, ஆனா மக்கள் என்னதான் பின்பற்றுவாங்க. நீ எப்படி இவ்வளவு உறுதியா சொல்ற? சரி, நம்ம வாயால பேச வேண்டாம். உனக்கு ஒரு சில உதாரணத்தோட காமிக்கேன். வா நீ தோற்க போறத பாப்போம். நீ நான் காட்சி ஒன்று. வீட்டினுள்ளே ஹசிஃபா இங்க வா. ஹசிஃபா சீக்கிரம் இங்க வா. இந்த வரேம்மா. என்னம்மா? இந்த பிளேட்டை எடுத்துட்டு போய் டைனிங் டேபிள்ல போய் வை. இந்த வைக்கிறேன். ஐ ஸ்வீட். நான் உன்னை எந்த பிளேட்டை எடுத்துட்டு போய் வைக்க சொன்ன? நீ எந்த பிளேட்டை எடுத்துட்டு போய் வச்சிருக்க? பிளேட் என்னமா எடுத்துட்டு போய் வைக்க சொன்னீங்க? எந்த பிளேட்னு சொல்லலையே. இல்ல ரெண்டும் ஸ்வீட் குறைத மாதிரி இருக்கே. அச்சச்சோ, அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்களே. நானா சாப்பிடலாமா? ஏய் பொய் சொல்லாத. போய் ஈமானை தின்று விடும். ஆமா போய் ஈமானை தின்றுச்சு. நான் ஸ்வீட்டே தின்னுட்டேன். கிண்டல் பண்ணாத ஹசிஃபா, அல்லாஹ் தண்டிப்பான். சாரிம்மா, இனிமேல் போய் சொல்ல மாட்டேன்.
உன்கிட்ட சொன்னதை பதிலாக நானே செஞ்சிருப்பேன். உன்னை பேசுபவதற்கு உண்மை பயன் தரும் நாள். அந்த நாளில் சொர்க்க சோழில் அனைவரும் நிரந்தரமாக இருப்பார்கள். அதன் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். நம்பிக்கை கொண்டோரே, அல்லாஹ்வை அஞ்சுங்கள், உண்மையாளர்களாக இருங்கள். இது முழுசா பாரு, அப்புறம் பேசு. என் மக்கள் மேல நிறைய நம்பிக்கை இருக்கு. என்ன இவ்வளவு நேரம் போன் அடிக்குது, யாருமே பார்க்கல? ஹலோ ஹலோ, அக்கா இருக்காங்களா? அம்மா, அக்காவை கூப்பிடுதாங்க. அக்கா வீட்டுல இல்லைன்னு சொல்லு. அக்கா வீட்ல இல்ல. என்ன இப்பதான் அம்மா சொன்னாங்க பொய் சொல்லக்கூடாது, அல்லாஹ் தண்டிப்பானே. இப்ப அம்மாவே பொய் சொல்லுதாங்களே, பொய் சொல்லலாமா கூடாதா? பாத்தியா, பொய் சொல்றாங்க, பொய் சொல்றாங்க. நண்பனா வாங்க, இப்போ இந்த மக்களை நண்பனா மாற்றி விட்டேன். பாத்தியா, உன்னைக்கு மாறாக செயல்பட்டால் அவர்களுடைய வாழ்வை தரம் புரண்டு விடும் என அல்லாஹ் கூறியுள்ளான். மக்களே என் பின்னாடி வாங்க. நீ என்னன்னா சொன்னாலும் அந்த மக்கள் பின்னாடியே வர மாட்டாங்க. நீ தோக்க போறத பார்க்க உனக்கு இவ்வளவு ஆசையா? காட்சி 2, பெற்றோர் ஆசிரியர் சந்திப்பு. அஸ்ஸலாமு அலைக்கும், நல்லா இருக்கீங்களாம்மா? வலைக்கும் சலாம், அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா இருக்கேன். ராசினா வீட்ல தொழுகிறாளாம்மா? அத பத்தி தான் நான் உங்ககிட்ட பேசலாம்னு வந்தேன். என்ன மேடம், ராசினா வீட்ல தொழுகையே மாட்டேங்கிறா. அதுக்கு தானே நான் இந்த ஸ்கூல்ல வந்து சேர்த்து விட்டேன். பாருங்க மேம் அவளோட சலாஹ் நோட்டை. நாங்க லுஹா தொழுகை மட்டும் தான் தொலை வைக்கிறோம், பாக்கி 4 வேளை தொழுகைக்கும் அவங்க வீட்ல தான் இருப்பாங்க. ரசீனா? Yes, ma'am. Yes. 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 எஸ் மேம். அம்மா அப்படி சொல்றாங்களே, இனிமேல் 2 வேளை தொழுகையும் கரெக்டா தொழுகிறணும். நெக்ஸ்ட் டைம் அந்த கமெண்ட்ல கேட்க கூடாது. ஓகே மேம், நானும் தொழுகை விஷயத்துல கவனமா இருக்கேன். நீங்களும் அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை துதி செய்யுங்கள் என அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறார். இன்னும் தொழுகை விஷயத்தில் கவனமாக இருங்கள் என அல்லாஹ் எச்சரிக்கின்றான். தொழுகையின் முக்கியத்தை அல்லாஹ் உணர்த்தினால் நான் அதை அளிக்கிறேன். அப்படிலாம் இல்ல, தொழுகைதான் சொர்க்கத்தின் திறவுகோல். அப்படிப்பட்ட திறவுகோலை இவர்கள் தொலைக்க மாட்டார்கள். நான் யார்? வழிகெடுப்பவரின் தலைவன். என்னால முடியாதது எதுவுமே இல்ல. நீ வேணா நடக்க போறத பாரு. ஹப்பா, நிம்மதியா டிவி பார்க்கலாம். குடும்ப டோர் அப்பிச்சு பார்த்தாரே. கூட நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்ல. ஹியரிங் அதர். என்னடா இது, பாங்க சத்தம் கேக்குது. அம்மா தொலாம டிபத்திட்டு இருக்காங்க. ஏதோ ஸ்கூல்ல கதை விட்டாங்க. சரி, அம்மாவே டிபத்திட்டு இருக்காங்களே, நம்மளும் உட்காந்து பார்ப்போம். ஏன் தேவையில்லாம சொல்லிக்கிட்டு. என்ன தொழுகை விஷயத்தில் இவ்வளவு அலட்சியமாக இருக்காங்க? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என அழகிய சொர்க்கம் தொழுகையை பேணி தொல்பவர்க்காக அல்லாஹ்வால் அமைக்கப்பட்டது. இந்த சொர்க்கத்தின் மகத்துவத்தை இவர்கள் அறியவில்லையா? பாங்க சத்தம் கேட்டு இந்த மக்கள் அசலாம தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்காங்க. பாத்தியா, தொழுகையோட முக்கியத்துவத்தை அறிந்து யார் தான் இந்த மக்கள் இப்படி இருக்காங்களோ. தொழுகையை மறந்து நிராகரிப்போருக்கு கடைசியில கேடுதான். நான் உங்க தொழுகையில மட்டும் இல்ல, தொழுகைக்காக நியத்து வைக்கும் போது, தொழுகைக்கு உள்ள செய்யும் போது, இறுதியக்காய் தொழும் போது நான் உங்கள் எண்ணத்தை சிதறடிப்பேன். அதெல்லாம் உன்னால முடியாது. காட்சி 3, புறம் பேசுதல். வாலா. அஸ்ஸலாமு அலைக்கும், வாங்க உட்காருங்க. வலைக்கும் சலாம். இல்ல வீட்டில் நிறைய வேலை இருக்கு, அதனால தயிர் மட்டும் கொஞ்சம் சீக்கிரமா தாங்களே. நீங்க உட்காருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். உங்க
உங்க பக்கத்து வீட்டு பொண்ணு நிஷா இருக்கிறாளாங்க, அவ ஒழுங்காவே ஹிஜாப் போடுற இல்லைங்க, முடி காமிச்சு போட்டுக்கிட்டு இருக்கா. இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு இறைச்சம் என்பதே இல்லைங்க. நிஷாவா அப்படி போறா? ஆமாமா, அவதான் அப்படி போற. எனக்கு கொஞ்சம் தயிர் சீக்கிரமா எடுத்துட்டு வந்து தாங்களேன். இதோ நான் போய் எடுத்துட்டு வரேன். ஜஸாக்கல்லா, நான் போயிட்டு வரேன். அம்மா எனக்கு ஒரு டவுட்மா. டவுட்டா? என்ன டவுட்? அந்த அக்காவை இப்படி சொல்றாங்களே, அந்த அக்கா தொழுவாங்க, எல்லார்கிட்டே நல்லா பேசுவாங்க, நல்லா மரியாதையோட பேசுவாங்க, ஹிஜாப் சரியா அணிலன்னா தப்பாமா? அது நம்ம பார்க்குற பார்வையை பொறுத்து. பெண்களுக்கு ஹிஜாப் மிகவும் முக்கியம். அதை அவங்க சரியா அணியலை அப்படின்னா அவங்களுடைய கேரக்டர் தப்புன்னு சொல்ல முடியாது. நம்மளுக்கு சொல்லவும் அனுமதி இல்லை. உன்னோட விஷயத்துக்கு நீ தான் பதில் சொல்லணும். அதே மாதிரி அவர்களுடைய விஷயத்துக்கு அவங்க தான் பதில் சொல்லுவாங்க. சரிம்மா. பாத்தியா, நான் வழிகெடுக்கும் வேலை செய்து இவர்கள் அறியாமலே என் வலையில் வள வைத்து உன்னை தோற்கடித்து விட்டேன். நிறுத்துவானவ பேச்சை. புறம் பேச என்பது ஒரு கேவலமான செயலாகும். அதற்கான தண்டனையும் மிகவும் கொடூரமானது. புறம் பேச என்பது தன்னோட சகோதரின் மாமிசத்தை சாப்பிடுவதாகும். அதை தெரிந்தும் பேசும் இந்த மக்கள் தான் தோற்று போனார்கள். அல்லாவும் அல்லாவின் நல்ல பெற்ற நானும் இல்லை. புறம் பேசல் என்பது ஒரு இழிவான விஷயம். இது ஒரு பெண்ணுடைய ஒழுக்கத்தை பற்றி பேசுகிறார்களா? நான் இந்த சமுதாய மக்களை வழிகெடுப்பேன். உன்னோட இழிவான இந்த எண்ணத்தை நீ மக்களிடம் செலுத்தவே முடியாது. அந்த பெண் சொன்னது நீ கேட்கலையா? ஹிஜாப் பெண்களுக்கு போடுவது மிக அவசியமானதாகும். அவர்களுடைய பாதுகாப்பு சாரியம் அலங்காரத்தையும் ஆண்கள் இடமிருந்து தாழ்த்தி கொள்ள வேண்டும். ஆண்களும் அவர்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும். இது ஆண்களுடைய ஹிஜாப் ஆகும். அவரவர் செயலுக்கு அவரே பதில் சொல்லியாக வேண்டும். எனவே மற்றவர்களின் ஒழுக்கத்தை பற்றி பேசுபவர்களே, உங்களின் எண்ணத்தை முதலில் சரி செய்து கொள்ளுங்கள். இவர்களும் மற்றவர்கள் இழிவாக பேச முன்னாடி வந்து நிற்பார்கள். தெளிவான அத்தாட்சியான குர்ஆனையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை முறையும் அல்லாஹ் இந்த மக்களுக்கு எடுத்து காட்டியுள்ளார். அதை தெரிந்தும் செயல்படாமல் இருக்கும் இந்த மக்கள் தான் நஷ்டவாளிகள். நான் இந்த மக்களை நல்வழிப்படுத்துவேன். குழந்தைகளுக்கு நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுத்து அந்த நல்ல செயல்களை நடைமுறைப்படுத்தி இன்ஷா அல்லாஹ் நாமும் நல்ல விஷயத்தை செய்து நம் பிள்ளைகளையும் நல்வழி செலுத்த வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Hi everyone, we are the children of grade 5. We are here to perform a short skit on the topic importance of eating a balanced diet in our daily life. Are you all ready? Now let's see what happened at Hamdan's house. Shahil father, Hamdan son. Scene 1. Hamdan, would you please come for lunch? Yes, Dad. I have worries for lunch today. I have prepared rice and dal. Dad, what is this? I went to have puris for lunch. No, Hamdan, you already had puris for breakfast this morning. We should eat same kind of food throughout the day to keep us strong and healthy. We should eat food with different nutrients. Dad, I go to sleep. Okay. Hamdan going to sleep with the dreams. Carbohydrate, protein and fat during the conversation in Hamdan's dream. Father keeps thinking if anyone could change her mind. All the nutrients
themselves. I am carbohydrate. Wow, the lunch at the Rainbow Miss was so tasty and yummy. I am a protein. I am great. Yummy paneer. I am fats, minerals and vitamins. So tasty and yummy. I am carbohydrate. Hey, just to see which hour play an important role in the diet. I am so great as I am king of energy. I am fats. Oh, in what way? You are great. I am carbohydrate. I provide lots of energy to all the people 2 Pacifical Watt. I am a protein. I am great. But I am also great. I help in growth of repair damaged tissues. I am fats. Do you know fatty foods are not healthy? I am a protein. I am great. No fatty foods are not healthy only in excess. You need some fat to keep the body warm and absorption of fat soluble vitamin. Vitamins, mineral, water and roughage during the conversation in Hamdan's dream. Hi guys, I am a vitamin. You know, even though we are micronutrients, we help to keep the body healthy and fit. We play a violent role in keep the body healthy. I am great. I am minerals. Do you know we have a breed called productive food, so I protect people for disease. Hey, I am Rafish. Do you allow me to speak? I help removing waste from people's body. Hey, have a look at me. You all know how important I am. I help in digestion and regulations of body temperature. I am great. Balanced diet during the conversation in Hamdan's dream. Hello friends, excuse me. Can you allow me to speak? Hi, I am Balanced Diet. You all join hands together. Not me only. Why are you fighting here? No one is great. Their own importance kinds the body healthy. Do not agree like this. Hamdan got wake up his dream. Dad, I have a dream. All the nutrients come to our house and explain about balanced diet. Now I understand the importance of balanced diet. Thank you all for your valuable suggestions. I will change my son's food habits. Always eat the balanced diet. Always eat the balanced diet. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Next drama, title Oli Tharum Kalvi. Assalamu alaikum rahmatullahi wa barakatuhu. நாங்கள் உங்கள் முன்பாக எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் ஒளி தரும் கல்வி.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அம்மா இன்னைக்கு உஸ்தாதா பெண்களுக்கு மார்க்க கல்வியை பத்தி அழகா சொன்னாங்க. மகளே, அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா? அதனால் கல்வி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவசியம். பெண் பிள்ளைக்கு இவ்வளோ கல்வி தேவையா? அம்மா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கல்வி தேடுவது ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் அவசியம். இதில் ஆண் பெண் இருவரும் அடங்குவார்கள். ஏன் அல்லாஹ்வே குர்ஆன்ல செல்வத்தையோ வசதியோ கேட்க சொல்லல, கல்வியை கேட்க சொல்லி ஒரு துவாவே இருக்காது. என்ன துவான்னு சொல்லு சகிமா. யா அல்லாஹ் ரப்பி சித்னி இல்மா, நிறைவா எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக. என்னமோ பண்ணி தொலைங்க. சரிம்மா, நான் மதரசாக்கு போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வாமா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு கதீஜா. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சைமா. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? அல்ஹம்துலில்லாஹ், நான் நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? அல்ஹம்துலில்லாஹ், நானும் நல்லா இருக்கேன். நீ எப்போதும் மார்க்க கல்வியே பேசுவே. எனக்கு என்ன விஷயமா இருந்திருக்கா? ஏன்னா அல்லாஹ் சொல்றா, உங்களில் ஈமான் கொண்டவர்களையும் அறிவு பெற்றவர்களையும் பல நிலைகளாக அல்லாஹ் உயர்த்துவான். மார்க்க கல்வி எனக்கு ஒழுக்கம், பொறுமை, இறைபயம் எல்லாத்தையும் கற்று தந்தது. அப்படின்னா நானும் படிக்கணும். அப்ப என்னோட மதரசாக்கு வாரியா? ஆம், வாரேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உஸ்தாதா எங்களுக்கு மார்க்க கல்வியை பத்தி சொல்லுங்களேன். ஆம், சொல்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அறிவை தேடு ஒருவனுக்கு சொர்க்கத்திற்கான பாதையை அல்லாஹ் எளிதாக்குவான். உஸ்தாதா, மார்க்க கல்வி பெண்ணை எப்படி உயர்த்துகிறது? ஒரு கல்வி கற்ற பெண் ஒருவர் தலைமுறையின் ஆசிரியர். மார்க்க கல்வி பெண்ணுக்கு சரியான அக்கீதா, நல்ல ஒழுக்கம், குடும்பத்தை வழிநடத்தும் அறிவு, குழந்தைகளை நல்ல முறையில் வளர்த்து திறன் அனைத்தையும் தரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது 2 பேரையும் சேர்த்து காட்டி கூறினார்கள், யாருக்கு 2 பெண் குழந்தை இருக்கோ அவர்களை பராமரித்து வளர்க்கிறாரோ அவரும் நானும் சொர்க்கத்தில் இருப்போம் என்றார்கள். பராமரித்தல் ஆடை உணவு மற்றும் இல்லை, நல்ல கல்வியும் தான். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா உஸ்தாதா. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நானிமா. வலைக்கும் சலாம். எங்க போயிட்டு வாரீங்க? மதரசாக்கு போயிட்டு வரோம். பெண் பிள்ளைக்கு இவ்ளோ கல்வி தேவையா? நானிமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் சிறந்தவர் தம் குடும்பத்தாரிடம் சிறந்தவரை. நல்ல மனைவியாகவும் நல்ல தாயாகவும் இருக்க மார்க்க கல்வி அவசியம். அம்மா, அல்லாஹ் சொல்றா, உங்களை நீங்களே உங்கள் குடும்பத்தையும் நரகத்திலிருந்து காப்பாற்றுங்க. நரகத்திலிருந்து காப்பாற்றணும்னா மார்க்கருவி வேணும்ல. மார்க்கருவி வேணும்னா அதுக்கு கல்வி அவசியம்ல. நான் புரிஞ்சுக்கிட்டேன். அல்லாஹ் நபிக்கு முதலில் சொன்ன வார்த்தை என்ன? இக்ரவாசி. இக்ரவாசி ஆணுக்கு மட்டும் இல்ல, பெண்ணுக்கும் தான். சஹிமா, நீ மார்க்க கல்வியை பத்தி படிமா, நான் தடையா இருக்க மாட்டேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா நானிமா. அல்ஹம்துலில்லாஹ். அந்த மைக்கு இதை பிடிமா. பெண் மார்க்க கல்வி பெற்றால் அவள் ஒரு ஒளி. பெண் மார்க்க கல்வி பெற்றால் அவள் வீடு ஒரு மதரசா. பெண் மார்க்க கல்வி பெற்றால் அவள் வாழ்க்கை ஒரு தக்வா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Next, Muhammad Ashfaq Kirat. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர்
الرحيم إن في خلق السماوات والأرض واختلاف الليل والنهار لآيات لأولي الألباب الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم فيتفكرون في خلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار ربنا إنك من تدخل النار فأترزته وما للظالمين من أنصار ربنا فاغفر لنا ذنوبنا وتكفر عيناتنا وتوفنا مع الأبرار. السلام عليكم. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Arabic conversation about teacher and students. Assalamu alaikum ya binti. Wa alaikum salam ya muallimati. Ma ismuki? Ismi Hadija. Kam umruki? Umri samani sanawati. Fi ayi safin tadrusu? Adrusu fi safi salisi. Hal tuhibbul madrasata? Naam, uhibbul madrasata qasiran. Mada taqulu indama tadkhulul fasla? Ana aqulu assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Man rabbuka? Rabbi Allah. Man nabiyuka? Nabi Muhammad Nabi sallallahu alaihi wasallam. Mada taqulu qabla al-akli? Bismillah. Mada taqulu ba'da al-akli? Alhamdulillah. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Next comedy drama by boys of metric school. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நாங்கள் செய்ய போகிறது ஒரு காமெடி ட்ராமா. இந்த ட்ராமா என்னன்னா, ஒரு 2 டாக்டர் MBBS முடிச்சு ஒரு கிராமத்துக்கு போஸ்டிங் வாங்கி வந்திருப்பாங்க. அந்த கிராமத்தில் யாருமே படிச்சிருக்க மாட்டாங்க. அந்த கிராமத்தில் உள்ள பேஷண்ட்டை எப்படி ட்ரீட்மெண்ட் பார்க்காங்கன்னு இந்த கதைக்குள்ளே போகலாம். சீன் 1. சமாலே, நம்ம எப்படியோ ஒரு வழியே இந்த கிராமத்துக்கு போஸ்டிங் வாங்கி வந்தாச்சு, நல்லது. ஆமா, ஆனா இந்த ஊர்ல யாருமே படிப்பறிவு இல்லாதவங்க. என்ன சொல்ற? ஆமா, இந்த ஊருக்கு வந்த டாக்டர் கூட 2 நாள்ல திருப்பி போயிருக்காங்க. அப்படிப்பட்டதான் இந்த கிராமம். சரி வா, நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நீ ஹெல்ப் அங்க போல. ஆன் பண்ணிக்கோ பக்கத்துல. இது ஆன் பண்ணு. அடுத்த சீன் ஐயோ முட்டு வலிக்கே, ஐயோ முட்டு வலிக்கே. நின்று அந்த டாக்டர் ஏதோ லூஸ் ஆச்சு, ஏதோ எக்திப்ப பண்ணி விட்டானே, என்ன செய்ய? செவ்வா பார்த்துக்கலாம். ஐயோ பார்த்து கேட்குடுங்க. கங்க்ராச்சுலேஷன். எத்தனை மாதம்? ஐயோ டாக்டர், என் பையன் டாக்டர், பொண்ணு இல்லை டாக்டர். இல்லைப்பா, க்யூட்டாக பொண்ணு மாதிரி தான்ப்பா இருக்கான். ஏதோ ஹெல்பர்ப்பா, என்ன சேர் எட்டுவாங்க. உங்களுக்கு என்னத்தாச்சு?
டாக்டர் கால் இருக்கா, அந்த காலில் முட்டு இருக்கா, அந்த முட்டு தான் டாக்டர் வலிக்கு. ஐக்கியாம்பா இவ்வளோ ஹனி எழுத்துட்டு போற, ஒரே தடவை முட்டு வலிக்குன்னு சொல்ல வேண்டியதானப்பா. சரிப்பா சரிப்பா, காலை தூக்கி இங்கே வைங்க. சரி நல்லா காமிங்க. இப்போ நான் டார்ச் அடிக்கணும். டாக்டர் டாக்டர் நின்னுங்க டாக்டர். டாக்டர் இவன் தான் டாக்டர், பேஷண்ட் நான் உங்க அண்ணன் டாக்டர். ஓ அப்படியாப்பா, சாரிப்பா. சரி நான் இப்போ இல்லை, நீங்கள் பார்க்க ரொம்ப கருப்பாக இருந்தீங்க, அதான் அடித்தேன். டாக்டர் கண்ணாடி போட்டு பாருங்க டாக்டர், நான் கருப்பாவா டாக்டர் சரிப்பா இருக்கேன். சாரிப்பா சாரிப்பா. நான் வலிக்கேன், தட்டு பார்த்துக்கிட்டுமா? தட்ட போதீங்களா? தட்டுங்க தட்டுங்க. டாக்டர் உங்களுக்கு கண்ணு சரியா இருக்கா இல்லையா? ஏன்ப்பா கேட்குற? முட்டுல தட்ட போதேன்னு பெஞ்சில் தட்டிட்டு இருக்கீங்க. சாரிப்பா, கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஒருவேளை இந்த டாக்டருக்கு கண்ணாடி போட்டால் தான் கண்ணு தெரியுமோ? ஒருவேளை நம்மளுக்கு கண்ணாடி போட்டால் கண்ணு தெரியாது கண்டுபிடிச்சிருவாங்களோ? டாக்டர் இங்கே வாங்க. இந்த பேஷண்ட்டுக்கு தெரியாமல் இந்த கண்ணாடி எடுத்தாங்க, அப்புறம் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க எனக்கு கண்ணு தெரியாது. டாக்டர் என்ன டாக்டர் குசு குசுன்னு பேசுறீங்க? இல்லை ஒன்றும் இல்லைப்பா. சரிப்பா, கால் ரொம்ப அடிபட்டிருக்கு, கட்டு போடணும். டாக்டர் காலை கட்ட போதாதா? காலை கட்ட போதான்னு கல்யாணம் தான் அர்த்தம். டாக்டர் கெட்டுல வேண்டாம் டாக்டர். ஏன்ப்பா அப்படி கேட்குற? ஐயோ டாக்டர் எனக்கு கல்யாணம்னு வச்சிட்டேன் டாக்டர். அண்ணா உனக்கு இவ்வளோ அசர் கூடாதா? போட்டிடுறா. அண்ணே வானே ஓடிவோம். ஆ முட்டு. டேய் இந்தா வந்துட்டேன்டா. ஆஃப் பண்ணிடு ஆஃப் பண்ணிடு. வேண்டாம் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் சீன் சொல்லு. அடிச்சு சீரா அடுத்த ட்ராமா நீ சொல்லிட்டு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு ப்ளீஸ் மேக்ஸ் அடுத்து சொல்லல. அடுத்து யாரு? வான் டாக்டர் டாக்டர் பல்வலிக்குது டாக்டர், பல்வலிக்குது டாக்டர். நீங்க எங்க இருக்கீங்கன்னு கூட தெரியல டாக்டர். எப்பா எப்பா ஹெல்ப்பர் பை இங்க வாங்க. இவன் அந்த சேர்ல உட்கார வைங்க. உங்களுக்கு என்னப்பா ஆச்சு? டாக்டர் வலி சொல்லுங்க டாக்டர். அதுவாப்பா, நேரா போய் லெஃப்ட் எடுத்து ரைட் திருங்கப்பா. அது இல்லை டாக்டர், என் பல்வலிக்கு வலி சொல்லுங்க. ஓ அதுவா, சரி ஆகாமிங்க. என்னத்தா இது? என்னாச்சு டாக்டர்? வாயெல்லாம் ஒரே ப்ளூ கலர்ல இருக்கு. என்ன ப்ளூ பெயிண்ட் என்ன குடிச்சிங்களோ என்ன? அது இல்லை டாக்டர், மாஸ்கை கலட்டணும். என்னத்தான் நீங்க சொல்றீங்க? நான் தான் மாஸ்கே போடலேத்தா. நான் மாஸ்க் போட்டிருக்கேன், அதை சொன்னேன் டாக்டர். ஓ அதை சொன்னீங்களோ? நான் வேற இதாயிட்டேன். சரி சரி, உங்க வாய் நல்லா காமிங்க. என்னத்தா இது? என்னாச்சு டாக்டர்? நீங்க என்ன டான்ஸரா இல்ல நான் கேக்கேன்? இல்லை டாக்டர். முன்பல் முன்னாடி ஆடுது, பின்பல் பின்னாடி ஆடுது, கோரப்பல் கோரிக்கிட்டு ஆடுது. இது என்னப்பா பல்லு? இப்படி போனா வாய் பொக்க வாய் தான் ஆகும். போய் நல்ல டென்டல் டாக்டரை பாருங்க போங்க. பல்வலிக்கு ஏன் டாக்டர் மென்டலை பார்க்க சொல்றீங்க? எத்தா அது மென்டல்ல தான், டென்டல் தான். டென்டல்னா என்ன டாக்டர்? டென்டல்னா பல்லுக்கு தனியாக ஒரு டாக்டர் இருப்பாங்க, அவங்கள போய் பாருங்க போங்க. சரி டாக்டர். சரி ஹெல்ப்பர் பாய் இந்த அவனை டென்டல் டாக்டர் கூட்டிட்டு வாங்க. கூட்டிட்டு போங்க. ஓ வாங்க, நீங்க தான் அந்த பேஷண்டோ? ஓ நீங்க தான் அந்த மென்டல் டாக்டரா? ஆமா நான் தான் அந்த மென்டல். நான் மென்டல் டாக்டர் இல்லை, டென்டல். ஓ நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா? ஓ சரி, இந்த டார்ச் லைட் எடுங்க. எல்லா பல்லும் சூத்த பல்லா இருக்கு, ஆடுற பல்லு எல்லாத்தையும் பிடுங்கணும். நம்மளுக்கு தான் எல்லா பல்லுமே டான்ஸ் ஆடுது, எல்லா பல்லையும் பிடிங்கிட்டா நம்ம எப்படி சாப்பிடுறது? ஆக மொத்தம் பல்லு பிடுங்கிறதுக்கு ஒரு 2000 ரூபா ஆகும். பல்லு பிடுங்கட்டுமாத்தா? ஐயோ விடுங்க டாக்டர். ஓடுது பிடிங்க. படுக்க போடுங்க, படுக்க போடுங்க.
மைக்கவே ஐயோ ஐயோ விடுங்க டாக்டர் விடுங்க ஐயோ நில்லுப்பா ஆடாம இருங்க இதான் அவ்வளோதான் நில்லுங்கத்தா எந்தி சரி அவ்வளோதான் எந்திரிங்க ஐயோ டாக்டர் டாக்டர் தலை ரொம்ப பரமா இருக்கு டாக்டர் ஐயோ அத்தா அது பரவாயில்லத்தா பாரம் டாக்டர் குழப்பம் ஆயிட்டேன் டாக்டர் டாக்டர் தலை ரொம்ப பாரமா இருக்கு டாக்டர் அப்போ பாரத்தை கீழே இருக்கவங்க தானேத்தா தலை ரொம்ப கனமா இருக்கு டாக்டர் ஓ அப்படி அவங்களுக்கு ஒரு மாத்திரை எழுதி தரேன் அது சாப்பிடுங்க சரிங்க டாக்டர் சரி அந்த நாங்க மாத்திரை தர அதை இப்போ உடனே சாப்பிடுங்கண்ணே சரிங்க டாக்டர் என்னத்தா பேப்பரை சாப்பிட்டீங்க டாக்டர் நீங்க தானே டாக்டர் கொடுத்தோன்னே சாப்பிடணும்னு சொன்னீங்க நான் என்ன சொன்னேன் கடையில போய் அந்த மருந்தை வாங்கி சாப்பிடணும்னு சொன்னேன் அந்த மருந்து எந்த தானே சாப்பிட சொல்லல டாக்டர் நீங்க தானே டாக்டர் கொடுத்தோன்னே சாப்பிடணும்னு சொன்னீங்க ஏத்தா அதே சொல்லிக்கிருக்காங்கத்தா போங்கத்தா போங்க எங்களுக்குனே வருவாங்க சில பேர் போங்கத்தா டாக்டர் டாக்டர் சரியா கண்ணும் தெரியல கலரும் தெரியல டாக்டர் டாக்டர் எப்பா எப்பா பாத்துப்பா எங்க உட்காருங்கத்தா என்னத்தா என்ன பிரச்சனை டாக்டர் எனக்கு கண்ணு தெரியல டாக்டர் அப்படியா கண்ணு தெரியல என்னாச்சு டாக்டர் டிவி பார்க்கும்போது எனக்கு கண்ணு தெரியல டாக்டர் கலரும் ஏத்தா நில்லுங்க நாங்க பாக்கோம் ஏத்தா கண்ணு தெரியல சரி நீங்க கண்டுபிடிச்சிட்டோம் கலர் தெரியல எப்படித்தான் கண்டுபிடிச்சீங்க நான் டிவி பார்க்கும்போது எனக்கு கலர் தெரியல டாக்டர் எனக்கு புரியலையே அது என்ன டிவி டாக்டர் அது கருப்பு உள்ள டிவி டாக்டர் அடே ஓடிரியா எங்களுக்குனே வருவாங்க போ ஐயோ, ஓடிடுறா கைப்புள்ள டாக்டர் முடியல டாக்டர் டாக்டர் முடியல டாக்டர் டாக்டர் முடியல டாக்டர் எனக்கே உட்கார சீட் இல்லை உனக்கு என்னடா உட்கார சீட் ஆ என்னத்தா அவரு டாக்டர் அவரை தூக்கி அங்க தள்ளி போட்டீங்க ஐயா நான் கிளீனிங் பாய் நினைச்சேன் பாக்க என்ன கிளீனிங் பாய்ல கோட் ஷூட் போட்டா இருப்பாரு பாக்க அப்படிதான்ப்பா இருக்கா எத்தா என்னை பார்த்து என்ன கிளீனிங் பை மாதிரியா தெரியுது கஷ்டப்பட்டு 5 வருஷம் MBBS முடிச்சு அதுக்குள்ள எக்ஸாம் பாஸ் பண்ணி இந்த சீட்ல கஷ்டப்பட்டு வந்து உட்கார்ந்தா நீங்க என்ன ஈஸியா வந்து உட்கார்ந்துறீங்களோ போங்கத்தா ஹெல்பர் பாய் இந்த நாங்க உட்கார வைங்க என்னத்த என்ன பிரச்சனை டாக்டர் அதை எப்படியா வாயால சொல்ல அப்ப காலால சொல்லுங்கத்தா காலால எப்படி டாக்டர் சொல்ல முடியும் அப்ப காலால சொல்லுங்க காலால எப்படி டாக்டர் சொல்ல முடியும் அப்போ இப்படியே போனா ரொம்ப நேரம் இழுத்துட்டு போயிருவீங்க ஒழுங்கா வாயால சொல்லுங்கத்தா டாக்டர் எனக்கு உடம்புக்கு முடியல அவன் மண்டையில முடியலன்னு இருக்கான் என்னத்தா உடம்புல முடியலன்னு இருக்கீங்க டாக்டர் அது இல்ல கீழே விழுந்துட்டேன் அடிபட்டு எடுத்து காமிங்க டாக்டர் அம்சாங்க வாங்க எதுக்கு தான் கூப்பிடுதீங்க டாக்டர் உளுந்த இடத்த காட்டா ஐயோ அடிபட்ட உடம்புல அடிபட்ட இடத்த காமிங்கத்தா டாக்டர் கையில அடிபட்டிருக்கு என்னத்தா இது கையா ஒட்டுக்குச்சியா டாக்டர் என் கையை அப்படிதான் இருக்கும் ரொம்ப அடிபட்டிருக்கு ஸ்கேன் எடுக்கணும் டாக்டர் கேன் கேட்காரு ஒருவேளை ஜூஸ் கொடுக்க போறாரோ சரி எதா இருந்தாலும் குடிச்சிருவோம் டாக்டர் நான் கேன் கொண்டு வரல எத்தா அது கேன் இல்லத்தா ஸ்கேனுத்தா ஸ்கேன்னா என்னது டாக்டர் ஸ்கேன்னா உங்க கை உள்ள எலும்பு ஏதாச்சும் உடஞ்சுன்னா அதை போட்டோ எடுத்து தருவாங்க டாக்டர் போட்டோ நல்லா இருக்குமா போட்டோ நல்லா இருக்கும் அப்படியே கழுத்துல மாட்டிக்கிட்டு தருவா அல மாத்திரை நாங்க இப்போதைக்கு மாத்திரை தரோம் அதை மட்டும் சாப்பிடுங்க நாங்க டாக்டர் என்ன எழுதி பேப்பரை கிழிச்சிட்டீங்க எத்தனை நாங்களாம் டாக்டர் அப்படிதான் எழுதுவோம் சாப்பிடுங்க ஐயோ என்னத்தா மாத்திரை எழுதி கொடுத்த பேப்பரே சாப்பிட்டீங்க டாக்டர் நீங்க தெளிவா சொல்லணும் தெளிவா என்னத்தா சொன்னோம் எங்களுக்குனே வாரீங்களே இதுக்கு முன்னாடியும் ஒருத்தர் அப்படிதான் வந்தாரு போங்கத்தா அடுத்து
எத்தா நீங்களா இந்த பேஷண்ட்டு? ஆமாம் டாக்டர். காலைல சாப்பிட்டீங்களா? டாக்டர் நான் குளிச்சேன் டாக்டர். நீ குளிச்சுன்னு சொல்லுவாங்க. சரி காலையில் டேப்லெட் ஏதாச்சும் போட்டிங்களா? டாக்டர் ஃபஸ்ட்டில் வந்தேன் டாக்டர். நீ பஸ்ஸில் வந்தாங்களா? என்ன இப்படி சொல்லுவாங்க? சரி நம்ம நேராக விஷயத்துக்கு போயிடும், அந்த ஆள்கிட்டே சொல்லுவோம். எத்தா நான் இன்னைக்கு ரொம்ப சோகமான விஷயத்த சொல்ல போகிறேன். எனக்கே அப்படி ஒரு மாதிரி தான் இருக்குது. மனசை நல்லா பிடிச்சிக்கோங்க. அப்படி எனக்கு அத்தா அது என்னன்னா உங்கள் தம்பி பிரெயின் டெட் லிஸ்ட்டில் இருக்காங்க. ஐயோ டாக்டர், என்ன டாக்டர் சொல்லுதீங்க? இவன் எனக்கு இந்த ஒரே தம்பி டாக்டர். ஆமாத்தா, எங்களுக்குன்னே சொல்ல மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஐயோ டாக்டர், என்ன சொல்லுதாது? ஒன்றுமே புரியலையே. சரித்தா, என்ன செய்யணும் எங்களுக்கே ஒன்றும் புரியலை. சொல்லக்கூடாதுன்னு தான் நாங்களே நடித்தோம். நீங்கள் சொல்ல வேறு விருப்பம் இல்லாமல் தான் நாங்களே சொன்னோம். எத்தா அவர் ஏன் அமைதியாகவே இருக்காரு? டாக்டர் அவனுக்கு காது கேட்காது டாக்டர். இவர் காத்தையும் தானே? இல்லை டாக்டர், மூக்கையன் டாக்டர். இவர்னால நாங்கள் காதுக்காக காட்டியாக தான் பேசணும். எங்கள் எனர்ஜி ஃபுல்லாக பேசுதா. போங்கதா அடுத்து டாக்டர் ஐயா ரொம்ப ஃபீவராக இருக்குது டாக்டர் ஐயா. எத்தா எதனால ஃபீவர் வந்துச்சு? நேற்று நைட்டு ஐஸ் சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சு, அதனால 10 ஐஸ் வாங்கி கடக்குன்னு தின்னுட்டேன். என்னத்தா 10 ஐஸ் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா பிறகு காய்ச்சரம் என்னத்தா வரும்? எத்தா அந்த தெர்மோமீட்டர் அவர் வாயில் வைங்க. இது என்ன ஆஸ்பத்திரி சீட்டு பண்ணிட்டு இருக்கு, இனிப்பா இருக்கு. எதாவது இருந்தாலும் கடக்குன்னு கடிச்சு தின்னும். அந்த தெர்மோமீட்டர் எடுங்க. டாக்டர் அவன் தின்னுட்டான் டாக்டர். என்னத்தா அது என்ன ஆஸ்பத்திரி ஸ்வீட்டாத்தா தின்னுட்டீங்க? டாக்டர் நல்லா இருந்துச்சு, அதான் தின்னேன். எத்தா நீங்கள் சாப்பிட்டதுக்கு துட்டு தாங்கத்தா. என்னங்க 800 ரூபா டாக்டர் மீதி 50 ரூபா. அதெல்லாம் கிடையாது, நீங்களாம் எல்லாத்தையும் தின்னுட்டீங்களா? போங்கத்தா தூக்கிட்டு போங்களா. அஸ்ஸலாமு அலைக்கும். டிராக்டரையா சீட்டு பஞ்சுன்னு இருக்கு டிராக்டரையா. எத்தா அது பஞ்சு இல்லத்தா, என் மடியிலேருந்து உட்காந்துங்கந்தா. அங்கே போய் உட்காருங்கத்தா, போங்க. எத்தா நீங்கள் முதல்ல சொன்னீங்களா அது டிராக்டர் இல்லத்தா டாக்டரு. டிராக்டர் ஐயாவா? சரி. ஐயோ அத்தா டிராக்டர் இல்லத்தா டாக்டர். டாக்டர் ஐயாவா? சரி. சேர்த்து உங்களுக்கு என்ன பிரச்சனை? அங்கே எழுதியிருக்க எழுத்துலாம் தெரிய மாட்டேங்குது டாக்டர். என்னது எழுத்தெல்லாம் தெரிய மாட்டேக்கா? சரி இப்போ நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கறேன். இது தெரியுதா? தெரியல டாக்டர். என்ன தெரியலன்னு சொல்லுறாரு? சரி இப்போ நம்ம அதை விட பெருசு எழுதுவோம். இது தெரியுதா? தெரியல டாக்டர். என்ன இதையும் தெரியலன்னு சொல்லுறாரு? இப்போ நம்ம ரொம்ப பெருசு எத்தா இது தெரியுது, இதாச்சும் தெரியுதா? இதுவும் தெரியல டாக்டர். என்னது தெரியலன்னு சொல்லுவீங்க? நான் மலைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கினது இல்லை டாக்டர். என்னது பள்ளிக்கூடம் போலையா? பள்ளிக்கூடம் போலன்னா எப்படிதான் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்? போங்கத்தா போங்க. ஓடுறா கைப்புள்ள. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Next drama by 7 girls. ஷைத்தானின் சாகசங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷைத்தானின் சாகசங்கள் காட்சி 1 ஃபஜர் தொழுகை. டைம் இல்ல சரியா? நீ
அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ். தாய் தன் மகளை ஃபஜர் தொழுகைக்காக எழுப்பும் போது நௌஃபா எந்திரிமா, ஃபஜர் தொழுகை டைம் ஆயிடுச்சு, சீக்கிரமா எந்திரிமா. தூங்கு தூங்கு, நல்லா தூங்கு, ஃபஜருக்கு நிறைய டைம் இருக்கு. போங்கம்மா, ஃபஜருக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு, நான் அப்புறமா எழுச்சிக்கிறேம்மா. அப்படி சொல்லு, ஃபஜருக்கு நிறைய டைம் இருக்கு. உனக்கு கை கால்லாம் அமிக்கி விடுறேன், விசிறியெல்லாம் வீசி விடுறேன், போர்வையெல்லாம் போத்தி விடுறேன். ஃபஜருக்கு எந்திக்கவே எந்திக்காத. ஷைத்தானின் பேச்சை கேட்டு ஃபஜர் தொழுகையை விட்டு விட்டு தூங்கிவிட்டாள். இப்போது தாய் அவளை எழுப்ப வருகிறாள். நௌஃபா எந்திரி, ஃபஜர் டைமே முடிஞ்சிருச்சு, நான் எவ்வளோ நேரம் தான் தூங்குவ, சீக்கிரமா எந்திரிமா. அல்லல்லா, ஃபஜருடைய டைமே முடிஞ்சிருச்சு, தூங்கும்போது டைம் போகிறதே தெரியல. அம்மா சொல்லியிருக்கும் போதே எஞ்சி தொழுதுருக்கணும். இன்று அவள் ஃபஜர் தொழாமல் தடுத்து விட்டேன். ஃபஜர் தொழுதா அன்றைய நாள் அவளின் பொறுப்பை ஏற்றிருப்பா, மற்றும் அல்லாவுடைய பொறுப்பை ஏற்காம நான் விலகி விட்டேன். ஃபஜர் தொழுதா அந்நாளில் முதல் வெற்றி, ஃபஜர் தொழுதா அந்நாளில் முதல் அமல், எந்த வெற்றியும் கிடைக்காம நான் செய்து விட்டேன். ஃபஜரை தவற விடுவது இந்த உலக பாக்கியத்தை அனைத்தையும் இழந்து விடுவதற்கு நான் தான் காரணம். மகாபெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தி விட்டேன். காட்சி 2, குர்ஆன் ஓதுதல். இஃப்ரின் வேலை செய்து கொண்டிருக்கிறாள். குரான் ஓதியே ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு எப்படியாவது இன்ஷா அல்லாஹ் மக்ரிப் தொழுதுட்டு குரான் ஓதணும். சரி, இப்போ குரான் ஓதுவோம். உங்க அக்காவை போய் டிவி பார்க்க சொல்லு. என்னக்கா இப்போ போய் குரான் ஓதல? குரான் மக்ரிப் தொழுகைக்கு பின் குரான் ஓதல. மக்ரிப் தொழுகை இன்னும் நிறைய டைம் இருக்கு. வா இப்போ போய் நம்ம டிவி பார்ப்போம். டிவியில் சூப்பரான ப்ரோக்ராம் போடுவாங்க. ஆமாம்ல, மறந்தே போயிட்டேன். சரி வா பார்ப்போம். ஹலோ, சீக்கிரம் சேனல் ஆன் பண்ணு. அந்த சீன் ரொம்ப சூப்பரா இருக்குல்ல? அப்படிதான், நல்லா பாருங்க. இந்த சீன் ரொம்ப காமெடியா இருக்குக்கா. பாரு நல்லா பாரு. டிவியை பார்த்து கொண்டு மஹ்ரிப் தொழுகையையும் குர்ஆன் ஓதுதலையும் தவறவிட்டன. இப்போது மணி 8:30 ஆகிவிட்டது. அல்லல்லா, என்னாச்சுக்கா? நம்ம 2 பேரும் டிவி பார்த்ததில் மக்ரிப் தொழுகையை விட்டுட்டு குரான் ஓதை முடியலை. நானும் மறந்தே போயிட்டேன். சரி வா இப்போ போய் ஓதலாம். இப்போ எப்படி என்னையால் ஓத முடியும்? வீட்டு வேலை அதிகமாக இருக்குது. சாமான் கழுவணும், சாப்பாடு செய்யணும், வீடு பெருக்கணும். என்னையால் இப்போல்லாம் ஓத முடியாது. அப்போ இன்னைக்கு குரான் ஓதம் இல்லையா? நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நான் ஜெயிச்சிட்டேன். இன்னைக்கு மட்டும் அந்த 2 பேரை குரான் ஓத விட்டுருந்தா என்னை இந்த வீட்டை விட்டே துரத்திருப்பாங்க. நல்ல வேலை நான் தடுத்துட்டேன். அவங்க குரான் ஓதுனா அவங்க மனசுக்கு நிம்மதி கிடச்சிருக்கும். ஆனால் நான் அதை கூட தடுத்துட்டேன். அவங்க குரான் ஓதுனா என்னால் அவங்கள வழி எடுக்க முடியாமல் போயிருக்கோம். நல்ல வேலை அவங்கள நான் வழி எடுத்துட்டேன். அவங்கள கெட்டது செய்ய வைக்கிறத விட நல்லது செய்ய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் நான் அதை கூட செஞ்சு முடிச்சிட்டேன். அப்போ நான் எவ்வளோ பெரிய கேடி. காட்சி 3, பொய் பேசுதல். சேர் அங்கே இருக்குதுல்ல, போடு சால் அங்கே வச்சுக்கோ. சரி, ஓகே. விசேஷ வீடு.
அஸ்ஸலாமு அலைக்கும் ஹசானா. இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்டுக்கு கல்யாணம்ல, ரெடி ஆயிட்டியா? வா போகலாம். வலைக்கும் சலாம் ஹாமிதா. ஆமால்ல, மறந்தே போயிட்டு இரு, நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன். ஹசானா ரெடி ஆகும் போது என்ன நீ இந்த ஃபர்தாவை போட போற? இது ரொம்ப லூஸா இருக்கு. போய் அந்த கிராண்டான ஷாலை எடுத்து போட்டுக்கோ. அப்படியே அந்த லிப்ஸ்டிக்கையும் எடுத்து போட்டுக்கோ. அப்படியே அந்த செண்டையும் எடுத்து போட்டுக்கோ. அப்பந்தான் நீ நடக்கும்போது வாசனையா வரும். எல்லாரும் உன்னே தான் பார்ப்பாங்க. ஹா ஹா ஹா. என்ன ஹசானா இவ்வளவு மேக்கப்பா? ஆமா, இந்த மாதிரி மேக்கப் போட்டாதான் கெத்தா இருக்க முடியும். உன்ன மாதிரி மக்கானா சால் போட்டு யாருமே பார்க்க மாட்டாங்க. உன்னோட ஃப்ரெண்டையும் மேக்கப் போட சொல்லு. நீனும் மேக்கப் போட்டுங்கோ, அப்பதான் அழகா இருப்ப. அப்பதான் நம்ம நடக்கும்போது நம்மளே எல்லாரும் பார்ப்பாங்க. சரி சரி, நீயே போட்டு விடு. இரண்டு பேரும் மேக்கப் போட்டு கல்யாணத்திற்கு செல்கிறார்கள். இன்னைக்கு உனக்கு ஒன்று தெரியுமா? இன்னைக்கு நான் ஒருத்தரை நரகவாதி ஆக்கிட்டேன். அது அவங்களுக்கே தெரியாது. இந்த மாதிரி ஆடை அணிந்தால், இன்னும் அலங்காரம் செய்து கொண்டால் அவங்களால சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர முடியாது. அது மட்டுமல்ல, சென்ட் போட்டு அந்நிய ஆண்கள் முன்னாடி செல்வதால் அவள் விபச்சாரியாகி விட்டாள். அது மட்டுமல்ல, அவளின் தோழியை கூட நம்ம வழிகெடுத்துட்டோம். நாம சாதிச்சிட்டோம். பொய் பேசுதல். காட்சி 4 பொய் பேசுதல். தாய் தன் மகளை டியூஷனிற்கு அனுப்பும் போது ஹசானா, டியூஷன் கிளம்புமா, டைம் ஆயிடுச்சு. நம்ம இன்னைக்கு டியூஷன் போகாம இருந்தா எவ்வளோ ஜாலியா இருக்கும். ஆனா அம்மா கிட்ட சொன்னா கேட்கவே மாட்டாங்களே. நம்ம என்ன சொல்லலாம்? இன்னைக்கு உங்க அம்மா கிட்ட பொய் சொல்லிட்டு டியூஷன் பக்கத்துல பார்க் இருக்கு, அங்க போய் விளையாடு, ஜாலியா இருக்கும். உங்க அம்மாக்கு என்ன தெரியவா போகுது? சரி அம்மா, நான் டியூஷன் போயிட்டு வரேம்மா. பார்த்து போயிட்டு வாமா. ஹசானா டியூஷனிற்கு போகாமல் பார்க்கில் விளையாட செல்கிறாள். அலிஷா, வா பால் விளையாடலாம். நான் இவ்வளவு எளிதா போய் பேச வச்சுட்டேனே, எனக்குள்ள எவ்வளவு திறமை. அவ பேசிய பொய்யினால மலக்குமார்கள் அவள் வீட்டை விட்டு 1 மைல் தூரம் ஓடிவிட்டாங்க. காட்சி 5 தலைமுடி. 2 தோழர்களும் முடிவெட்டிய பிறகு சந்திக்கும் போது, அஸ்ஸலாமு அலைக்கும் டா சாலிக் சையத். வலைக்கம் சலாம்டா அப்துல்லா. என்னடா அமாஞ்சி மாதிரி எட்டிருக்க? இதெல்லாம் ஓல்டு ஃபேஷன். இப்போ உலகம் எவ்வளவோ ட்ரெண்டிங்காக இருக்கு. நீ பார்க்க பழைய காலத்தால் மாதிரியே இருக்க. இதான் இப்போ உள்ள ட்ரெண்டு. ஆமாடா, எங்கள் அம்மா என்னை இப்படி தான் ஹேர் கட் பண்ண சொன்னாங்க. சினிமாலெல்லாம் பார்க்குறோம்ல, ஸ்டார்ஸ் எப்படி எட்டிருப்பாங்கன்னு. ஸ்பைக் விடுறது, டபுள் லைன், சிங்கிள் லைன், நடுவில் முடி வச்சு மீ 2 சைடும் கரைச்சி வெட்ட வேண்டியதானடா. ஏன்டா பழைய காலத்தால் மாதிரியே வெட்டியிருக்க? ஆமாம்ல, நானும் நெக்ஸ்ட் டைம் நீ சொன்ன மாதிரியே ஹேர் கட் பண்ணேன். 2 பேரும் ஷைத்தானின் பேச்சை கேட்டு முடிவெட்டும் போது ஷைத்தானின் பேச்சை கேட்டு முடிவெட்டி இருக்கிறார்கள். பாத்தியா, இன்னைக்கு 2 பேரை ஹராமான செயலை செய்ய வச்சுட்டோம். அது மட்டும் இல்ல, இப்படி தலைமுடியை ஒரு பாகம் வெட்டி இன்னொரு பாகம் வெட்டாமல் இருப்பது மர்மை நாளையோட அடையாளம். அதுவே முஸ்லீம் பசங்க வச்சு எவ்வளோ ஈஸியாக பண்ண வச்சிட்டோம் பாரு. நம்ம 2 பேரும் சாதிச்சிட்டோம். நபியை பின்பற்ற வைக்காம, மலக்குமார் பின்பற்ற வைக்காம, சைத்தானை பற்றி பின்பற்ற வச்சுட்டோம். நம்ம சாதிச்சிட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Next, Sana Badumiha. Speech about hard working.
In the name of Allah, the most merciful, our honorable guest, principal, teacher and my dear friends, Assalamu alaikum. I, Sanabad Miha, studying in 6th standard, stand before you to deliver an important topic, hard work, the key to success. Dear audience, as you all know, life is full of twists and turns. Everyone tries to achieve success. Hard work is essential for success. A person becomes successful only through hard work. Dear audience, no one becomes successful overnight because there is no shortcut to success. Let us not forget that success does not come in a single day without working hard. If you want to achieve success, hard work is necessary. Dear audience, hard work can turn impossibilities into possibilities, but Allah Almighty has blessed us with intelligence and we must use it wisely. There is no secret to success. It is the result of patience and hard work. So if you want to achieve success, you must work hard and full use of your talent. Thank you. Assalamu alaikum. Next, Afshin, Ramalanai வரவேற்போம். السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. நான் உங்கள் முன் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் ரமலானை பேசுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த ரமலான் நமக்காக வந்து செல்கிறது. இந்த ரமலானுக்காக இந்த உலகமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் இருக்குது என்று சொன்னாலும் அது ஒரு பொருத்தமான வார்த்தையாக தான் இருக்கும். இந்த உலகத்திற்கு மட்டுமல்ல, நமக்கு மறைக்கப்பட்டிருக்கும் மர்மை வாழ்க்கையும் இந்த ரமலான் மாதத்திலேயே ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்கிறது. சென்ற ஆண்டு நம்மோடு வாழ்ந்தவர்கள் இந்த ஆண்டு நம்மோடு வாழாத எத்தனையோ நமது உறவுகள், நண்பர்கள், நமக்கு அறிமுகமானவர்கள், மற்றவர்கள் எல்லாம் இருக்கலாம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து பாருங்கள். கபரில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் அவர்களுடன் பேசலாம் என்ற அனுமதி கொடுக்கப்பட்டால் அவர்கள் உங்களிடத்தில் என்ன சொல்வார்கள்? நம்மை போன்றுதான் ரமலானை அடையும் போது நாங்கள் எந்த திட்டமும் இல்லாமல், அந்த ஞானம் இல்லாமல் நாங்கள் கழித்திருந்தோம். அவர்களை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Assalamu alaikum to all respected teacher, honorable chief guest and my dear friends. Today I am going to small science experiment. The name of my experiment, mini volcano. Mini volcano. Get ready for a mini volcano. Get ready for a mini volcano evaporation. Using things. Mini volcano using things. Baking soda, red food color, vinegar. I will add Glacier trains. Sollu neenga first time. I will add the red food color. Baking soda. No. Sollu baking soda. Baking soda is inside the volcano. Odu. I added a vinegar. And I added the vinegar. Wow, lava is coming out. This is an acid-base reaction. Never try this without adult supervisor. Thank you. Assalamu alaikum. Thank you. Assalamu alaikum. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. To all the respected teacher, honorable chief guest, all my dear friends.
The name of my today I am going to show off simple science experiment. The name of my experiment: floating egg. Using thing water, egg, salt water. First I will a bowl of water. I will put it in on the egg. I will put it in on the egg. The egg The egg sinking. The egg is sinking. Next I will add a salt water. Next I will add the salt water. Salt podu. Salt Put it in the egg in salt water. Next I will put in the egg. Salt water. The egg is floating. The egg is floating. Next This happened due to distancing. Thank you. Assalamu alaikum. Assalamu alaikum. Last program. Power of women education. Assalamu alaikum. When a girl is born, he is asked. When a girl is born, he is asked, what will he become? When a boy is born, she is to learn to archer. She was born with the same mind and same dream. But the moment she was born a girl, seen to at Lifin home. When I read, I feel free. When I learn, I feel powerful. I was not asking for a sky. I was not asking for a freedom. I was only asking for sky. Mom, please give me some water. Mom, why it's wrong for girls to dream? It is not wrong, my child, but the world fear educated woman. They fear her voice, her confidence. Dreams don't cook foods, friends. Girls who study forgot their limits. I want to protect you. I am a good student once. My books were taken away. My dreams were married off. I don't want to the same fate for you. Enough reading. Girls with too much education forgot their limits. Go and do the household work. I will educate my son because he will carry my name. A son is an investment. A daughter is a responsibility. She did not cry for mark or medal. She cried for right to learn. Scene 3 at Lifin School. உட்காருங்க. உட்காருங்கம்மா. மைதா போகுதா? அந்த புக்கு எங்கம்மா? அந்த புக்கு கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்க மைதா. மைதா இல்ல மைதா. நீ போ. Good morning, student. Good morning, miss. Good morning. Today we all learn about women education. Sit down. Take page number 160. All of you take? Yes, miss. Okay, today we are learn about women education. Women education is one of the most important pillars for the development of a nation. An educated woman not only improve her own life but strengthen her family and society. When a girl or proper education, they are confident, independent and capable for making correct decisions. Students, what is the meaning for this barrow? Anyone know? I don't understand. Okay, students, I will explain. Education does not change woman, it doubles the true strength. An educator is a threat. She is a blessing. Education does not a teacher how to think, how to learn, how to protect themselves. Without she is a living. Okay, students, I take attendance. Hafila,
Afra, Rashika, Ifrin, Chol. Why? Because his father stopped her education. Okay, students, I will explain her father. Thank you, student. Thank you, miss. Okay. Scene 4 at Ifrin home. May I come in? Come. Thank you. I am Ifrin teacher. Oh, how are you? I am fine, ma'am. Take the coffee for Ifrin's teacher. You is Ifrin's teacher? Yes, I am Ifrin teacher. Oh, what happened? Thank you. Why was Ifrin absent yesterday? I stopped Ifrin's education. Why? What's the reason? What will our society say if she ahead of me? If she studies, she asks question. She does not refuse to adjust. When you educate a girl, you educate her children to choose her life, to protect and to choose service. She get married and live. Why waste money? When a girl is trained education, she gets trained. Her voice, her confidence to service, to choose her life. Give her knowledge. Give her shield. Knowledge is a shield. In our family, girls does not study too much. They learn cleaning. They learn working. They learn silence. That is enough for girls to dream. What? Ifrin, come here. What, Dad? I feared of our society. I feared of our society and ignored people. I feared about strangers and ignored my son, ignored my daughter, own dear. I do not want to escape this family. I want to uplift. Let me study. Let me study. Let me on own feet. I thought I was protecting you. I told myself I was being informed and alert. The education gives you strength and you go and learn. I trusted you. I may not be educated, but I am not blind. I know your worth. I know your power. I don't know how to say thank you. You don't tell thank you because I am your father. You are my daughter. Educate a girl, empower a nation. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Next comes drama. The title is Honesty is the Best Policy. Narrator start பண்ணு. Afra start பண்ணு. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Respected teachers, parents, principal, chief guest and all my dear friends. Honesty is the best policy. Mic இருக்கா? School corridor. School corridor. It is a busy morning in the school corridor. Students all discuss their homework. I study well, but I forgot.
later at night. I doesn't complete homework. Don't worry, Rasha, you can copy from my notebook. No, Busra, copy is wrong. Scene 2, classroom. The bell rings, the teacher ends the classroom. சொல்லு, இந்த மைக்ல சொல்லு. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Walaikum salam, students. Sit down. Miss Chair. லைன் உங்க ரஷ்யா லைன் உட்கார். லைன் உட்கார்மா ஃப்ரண்ட் வாமா. டேய் இப்படி உட்காரு. Please submit your homework. Rashika, where is your homework? Miss, I did not complete my homework. I am sorry. Your honesty is more important than homework. Please complete it and submit tomorrow. Students, Rashika told the truth. Children, remember this: speaking the truth needs courage. Scene 3. Outside the school's stationery shop. After school, the student go to a nearby stationery shop. What do you want, children? Auntie, one notebook, one pen. That will be 40 rupees. Fadira, you got extra money. Let us go first. No, Mr. This is not fair. Auntie, you give extra money by mistake. Thank you, my child. You are very honest. Scene 4. School assembly. சொல்ல வேண்டாம் அப்படியே. The Sofika visit the school and inform the principal about Fadira. அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு முடிச்சிருங்க. சொல்லு அப்படியே அஸ்ஸலாமு அலைக்கும் சார். பிரின்சிபல் பேச ஆரம்பிச்சிருங்க. Assalamu alaikum, students. Walaikum salam wa rahmatullahi wa barakatuh. Rashika, Fadira, your honesty has brought private to our school. Marks may give success, but honesty gives respect and peace. Honesty is the best. Honesty is the best policy. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Good, போலாம். Next drama, திருமண அனாச்சாரங்கள் by Metric Girls. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. பூமியில் புதைக்கப்பட வேண்டிய எத்தனையோ புதுமைகளை வரவேற்றுக் கொண்டிருக்கும் நிக்கால சமுதாயத்தின் பெண்மணிகளுக்கு ஒரு விழிப்புணர்வு. அஸ்ஸலாமு அலைக்கும் ஆஃபியா. அஸ்ஸலாமு அலைக்கும் ஷஹீதா. நல்லா இருக்கியா? அல்ஹம்துலில்லா, நான் நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன். என்ன புதுசாக ஃபோன்லாம் போடுற மாதிரி இருக்கு? இந்தா கொஞ்சம் வெயிட் பண்ணு, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு கான்ஃபரன்ஸ் போடுறேன். சரி சரி ஷஹீதா. ஹலோ, என்ன பண்ணுறீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கோம் ஷஹீதா. என்ன எல்லாரும் ஃப்ரீயா? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஆஃப்ரீதா, என்ன சொல்லு. நம்ம அஃப்ராக்கு ஆகஸ்ட் 20 மேரேஜ் வச்சுருக்கோம்ல, அதுக்கு முன்னாடி பிரைட் டு பி பண்ணுவோமா? பிரைட் டு பியா? இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக பண்ணுவோம். எல்லாரும் வருவீங்க தானே? வருவோம். பிரைட் டு பி அதெல்லாம் ஆகாது, நான் வரல. வாப்சி ஓவராக பண்ணாத. இல்லை, நான் வரல, எனக்கு விருப்பமே இல்லை. வாப்சி நீ வரலன்னா அஃப்ரா கோச்சுக்கிறோம்ல, வா. சரி, நீங்கள் கூப்பிட்றதுனால நான் வரேன். சரி, இன்ஷா அல்லாஹ் ஆகஸ்ட் 19 போவோம். சரி, நீங்கள் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் முன்னாடி வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். யாருமா? இருங்க, இந்த வாரேன்.
அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்மா. வலைக்கும் அஸ்ஸலாம். நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கோம்மா. என்னம்மா சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்காங்க. சரி இருங்கம்மா, நான் அந்த அஃப்ராவை கூப்பிடுதேன். அஃப்ரா. ஏம்மா இருங்க, அஃப்ராக்கு நாங்கள் சர்ப்ரைஸ் வச்சுருக்கோம். சரி என்னமோ சொல்கிறீங்க, பண்ணுங்க. உனக்கு தூக்குமா அது எல்லாத்தையும்? நீ சொல்லுமா. சர்ப்ரைஸ். வாவ், என்ன இது? நீங்க எனக்காக இவ்வளோ பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. உனக்கு தான் அஃப்ரா எல்லாம். வந்து தொலைமா, சும்மா போட்டுவிட்டு தொலை. எப்படி மைக்கில் மாற்றி போடுங்க. ஏமா நீ மைக்க சொல்லுமா. என்ன அஃப்ரா, கேக் கட் பண்ணு. கத்தியே சும்மா வச்சு அவருதுமா. கிளாப் பண்ண போனி அங்கிட்டு போய். அஃப்ரா அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க. நீ அதெல்லாம் கண்டுக்கிறாத. இல்லை, என்ன மட்டும் சொல்லிட்டு போகிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய சமுதாய பெண்மணிகளுக்கு ஒரு விழிப்புணர்வு. ஆலிமா படித்துக் கொண்டே இவற்றை எல்லாம் செய்கிறார்கள் என்று சித்தரிக்கும் மக்களே, மார்க்கம் கற்றுக்கொள்ளாத ஒரு மனிதன் தவறு செய்தால் தவறு கிடையாது என்பது அல்ல. அல்லாஹ்வின் பார்வையில் அனைவரும் சமமானவர்கள் தான். நீங்கள் ஆலிமாக்களே, உலமாக்களே, முபல்லிஹாக்களே, ஹாஃபில்களே, நீங்கள் உலகிலும் சரி மறுமையிலும் சரி நீங்கள் தான் அறிந்தவர்கள். இன்னும் உங்கள் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொல்லையா, நான் ஒரே ஒரு ஹதீஸ் மட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வாலும் அல்லாஹ்வுடைய தூதராலும் காட்டித் தராதவைகளை மார்க்கம் என்று சொல்வதும் செய்வதும் பித்அத்தாகும். யார் மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை புதிதாக உருவாக்குகிறாரோ அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை செய்துள்ளார்கள். நாளை மறுமை நாளில் கௌசர் தடாகத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கரங்களால் தண்ணீர் பரிமாறிக் கொண்டிருக்கும் போது ஒரு கூட்டம் வரும். அவர்களை மலக்குமார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டும் தடுத்து விடுவார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், இவர்கள் என்னை சார்ந்தவர்கள், நான் அவர்களை சார்ந்தவன் என்று. உடனே மலக்குமார்கள் கூறுவார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் உயிரோடு இருக்கும் போதுதான் இவர்களும் மார்க்கத்தை கடைபிடித்தார்கள். நீங்கள் மரணித்த பின் இவர்களும் மார்க்கத்தில் புதுமையை உருவாக்கினார்கள். அதனால் இவர்களுக்கு இந்த கண்ணியமிக்க நீரை அருந்துவதற்கு அனுமதி கிடையாது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்தப்பட்டு திருப்பி அனுப்பப்படுவார்கள். இந்த தண்டனை யாருக்கு? தொழாதவருக்கா? நோன்பு நோற்காதவருக்கா? இல்லை, மாறாக கண் இமைகளை விடவும் அற்பமாக நாம் கருதும் இது போன்ற புதுமைகளால் தான் இந்த நாடகம் நம்பிக்கை கொண்ட உங்களுக்கும் எங்களுக்கும் அல்லாஹ்வுடைய அச்சத்தில் உள்ளத்தில் ஏற்படுத்தி இருக்கும் என்று நம்பியவர்களாக நாங்கள் இதை நிறைவு செய்கிறோம். வாஹிர் தஹ்வானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவன். இதுவரைக்கும் பொறுமை, நாங்கள் ஆக்சுவலாக பிளான் பண்ணது 10 o'clock. சரியா? கெஸ்ட் எல்லாரும் பேசுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, பிரேக் விடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. சரியா? இப்போ ப்ரைஸை பார்த்தீங்களா எவ்வளோன்னு இருக்குன்னு? இதை கொடுக்கறதுக்கு எனக்கு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். பொறுமையாக இருந்தால் கொடுத்துருவேன், இல்லைன்னா மண்டே கொடுக்குறேன். உங்களோட அக்செப்டன்ஸ் தான். கொடுத்துருவோமா? குட், ஓகே. நீ இங்கே சுதாரிப்பாக இருக்கீங்க, ஓகே, நோ ப்ராப்ளம். சரியா? இப்போ கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் வர, எல்கேஜி பிரைமரி எல்கேஜி இருந்தால் வர சொல்லுங்க மிஸ். மெட்ரிக் எல்கேஜி இருந்தால் வர சொல்லுங்க. அப்படி ஒவ்வொரு கிளாஸை நான் கொடுத்துருவேன். இருக்க அப்படியே வர சொல்லுங்க, இல்லாத பிள்ளைகளுக்கு நம்ம மண்டே கொடுத்துக்குறோம். மிஸ் அப்படியே ஸ்டேஜ் ஏற்றுங்க, எல்லாம் அப்படியே இறக்கு ஏறி. மிஸ் எல்கேஜி மிஸ் வாங்க, எல்கேஜி
செகண்ட் பிரைஸ் மிஸ் டான்ஸ் ஃபுல்லா செகண்ட் பிரைஸ். சரியா? எல்லாத்துலயுமே செகண்ட் எடுங்க. செகண்ட் எதுனாலும் மாத்தி மாத்தி கொடுங்க. எல்கேஜி, பிரைமரி எல்கேஜி. தூங்கிக்கிட்டே ஒருத்த வாங்குறான் ஐயா. குட்.